கிளாம்ப் லோடர் ரெப்ளிகேஷன்ல எப்படி உதவியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரெப்ளிகேஷன் சம்பந்தமா உதவியா இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் அந்த புரோட்டீன்ஸை ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில் ஸ்டடியும் பண்ணிட்டு வரோம். இந்த சேனலோடைய பிளேலிஸ்ட்ல ரெப்ளிகேஷன் அப்படின்ற டாபிக் கீழே நீங்க இதனுடைய டீட்டெயில் ஸ்டடிஸ் ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் பார்க்கலாம். ரெப்ளிகேஷன் நடக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய இந்த கிரீன் ஸ்ட்ரக்சர் தான் கிளாம்ப் லோடர். இதை பத்தி தான் நம்ம இப்போ இந்த டீட்டெயில் வீடியோ பார்க்க போறோம். இந்த கிளாம்ப் லோடரோடைய யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கிளாம்ப் லோடர் அப்படின்னும் போதே நம்மளுக்கு கிளாம்பை லோட் பண்ணக்கூடிய ஒரு லோடர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் தான் கிளாம்ப். இந்த கிளாம்பை வந்து டிஎன்ஏ கூட லோட் பண்ண கிளாம்ப் லோடர் உதவியா இருக்கு. ஸோ இந்த உதவி எப்படி பண்ணப்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கிளாம்ப் லோடருடைய யூனிட்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு காமா யூனிட். இதை டோட்டலா நம்ம காமா யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காமா யூனிட்ல பின்னாடி 3 காமா சப் யூனிட்டும் ஒரு டெல்டா சப் யூனிட்டும் ஒரு டெல்டா பிரைம் சப் யூனிட்டும் பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு சப் யூனிட்டும் 3 டொமைன் கொண்டதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டொமைன், அப்புறம் மேல இருக்கக்கூடியது தேர்ட் டொமைன். இந்த தேர்ட் டொமைன் எல்லா அந்த காமாவுடைய டெல்டா டெல்டா பிரைம் உடைய காம்பினேஷனை தான் காலர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டொமைன் 1 டொமைன் 2வை வந்து ஏ ட்ரிபிள் பிளஸ் மாடியூல் அப்படின்னும் இது ஏடிபிஏஸ் ஆக்ஷன் பண்ணக்கூடிய மாடியூல் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு பாக்டீரியால இருக்கக்கூடிய காமா ஸ்ட்ரக்சர் கிளாம்ப் லோடர். இன்கேஸ் நம்மளுக்கு இங்க ஒரு இதை வந்து டவ் ரீஜியன் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த மாதிரி 3 காமா யூனிட்லயும் பார்க்க முடியும். ஸோ இந்த டவ் ரீஜியன் தான் நம்மளுக்கு ரெப்ளிகேஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய டவ் புரோட்டீன்ஸ் ஆர் காமா புரோட்டீன். எதை ரெக்ரூட்மெண்ட் படும் அப்படின்னா, இங்க வந்து பைண்ட் ஆகக்கூடிய கை ஆர் இங்க வந்து பைண்ட் ஆகக்கூடிய சை யூனிட்டை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கிறத வந்து நம்ம இன்கேஸ் டவ் ப்ரெசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா டவ் 1 2 3 டெல்டா பிரைம் டெல்டா கை சை பிளெக்ஸ் அப்படின்னும், இன்கேஸ் டவ் ப்ரெசன்ட் இல்லாதப்போ காமா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னும், அதாவது காமா 3 to n நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பீஷியஸ். அண்ட் டெல்டா பிரைம் டெல்டா கை சை அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ நம்ம இந்த டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் இப்பதான் பார்த்தோம். ஸோ இது வந்து எப்படி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் கூடயும் இந்த கிளாம்ப் லோடர் கூடயும் பைண்ட் ஆகுது அப்படின்ற ப்ராசஸை நம்ம பார்ப்போம். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த காலர் யூனிட், அதாவது 3 காமா அண்ட் டெல்டா பிரைம் அண்ட் டெல்டா ரீஜன்ல இருக்கக்கூடிய காலர் யூனிட்ல இங்க மேல இருக்கக்கூடிய ஹோல் வந்து சீல்டா இருக்கும். ஸோ அதனால இந்த காலர் இஸ் சீல்டு காலர். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஏ பிளஸ் மாடியூல் வந்து ஏடிபி டொமைன் கொண்டதா இருக்கும், ஏடிபிஏஸ் டொமைன் கொண்டதா இருக்கும், ஒரு 3 ஏடிபிஎஸ் டொமைன் கொண்டதா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இப்போ ரெப்ளிகேஷன் அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கக்கூடியது இந்த டவ் புரோட்டீன்ஸ். இந்த டவ் புரோட்டீன்ஸ் தான் லேட்டர் இந்த பாலிமரேஸ் கூட அட்டாச் ஆகிறதும் ஹெலிகேஸ் கூட அட்டாச் ஆகிறதும் பார்க்க முடியும். இப்போ இங்க இருக்கக்கூடியது நம்ம முன்னாடியே பார்த்தோம் கை அண்ட் சை புரோட்டீன்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து என்டர் ஆகக்கூடிய ரீஜன் எது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா சப் யூனிட். இந்த டெல்டா சப் யூனிட் பக்கமா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு இங்க இருக்கும், நம்மளுக்கு வந்து பிரைமர் உருவாக்கி இருக்கும். இந்த பிரைமரோட இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் என்டர் ஆகிறதுக்கான இந்த இடம் தான் வந்து கேப் அப்படின்னு சொல்றோம். இந்த கேப் மூலியமா தான் இந்த ஸ்ட்ராண்ட் வந்து என்டர் ஆகப்படுது. அதுக்கப்புறம் இந்த கிளாம்ப் லோடர் வந்து பைண்ட் ஆகக்கூடியது வந்து இந்த கிளாம்ப் பீட்டா கிளாம்ப் கூட ஓப்பனா இருக்கு. ஸோ இப்போ அது க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கிளாம்ப் லோடர் ஆக்டிவேட் ஆகப்படணும். அதை தவிர நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் புரோட்டீன், இதை பத்தின டீட்டெயில் வீடியோ முன்னாடியும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பைண்டிங் புரோட்டீன் தான் வந்து கை அண்ட் சை சப்யூனிட்னால ஐடென்டிஃபை ஆகப்பட்டு அட்டாச் ஆகப்படுறது. இந்த கிளாம்ப் லோடரை கொண்டு வந்து இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் கூட அட்டாச் ஆகப்படுவது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிளாம்ப் லோடர் வந்து அட்டாச் ஆகும். இந்த கிளாம்ப் லோடர் இப்போ க்ளோஸ் பொசிஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஏடிபி டொமைன் வந்து ஆக்டிவேட் ஆகப்படணும். இங்கே என்டர் ஆகக்கூடிய இந்த பிரைமர் கிளாம்ப் லோடருக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த கேப் வழியா என்டர் ஆகும்போது இந்த பிரைமரோடைய இந்த எண்ட் வந்து காலருக்குள்ள என்டர் ஆக முடியாது, பிகாஸ் த காலர் இஸ் சீல்ட் அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ இந்த சீல்ட் காலர்ல என்டர் ஆக முடியாததுனால இந்த ப்ரைமர் எதை ஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த டொமைன் 1 டொமைன் 2ல இருக்கக்கூடிய ஏடிபிஏஸ் டொமைனை ஆக்டிவேட் பண்ணப்படும். ட்ரிபிள் ஏ ஏடிபிஏஸ் டொமைன் ஏ டிஎன்ஏல தான் போய் பைண்ட் ஆகும். பிகாஸ் பி டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஆங்கிளும் ஏ டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஆங்கிளோடைய டிஃபரன்ஸை பொறுத்து இது மாறும். ஸோ இந்த ஏ டிஎன்ஏல இருக்கக்கூடியது வந்து மேஜரா ஆர்என்ஏ டிஎன்ஏ டூப்ளெக்ஸா இருக்கும். இப்படி ஆக்டிவேட் ஆகப்பட்ட இந்த ட்ரிபிள் ஏ பிளஸ் டொமைன்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாம்ப்லோட ரிலீஸ் நடக்கும். அதே போல அதே சமயத்துல இந்த கிளாம்ப் பீட்டா கிளாம்போடைய க்ளோசிங்கும் நடக்கும். ஸோ இந்த பீட்டா கிளாம்போடைய க்ளோஷர் எதனால நடக்கும் அப்படின்னா பீட்டா கிளாம்புக்குள்ள இருக்கக்கூடியது இங்க பாசிட்டிவ் சிக்னல். இந்த பாசிட்டிவ் சிக்னலும் டிஎன்ஏல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சிக்னலோடைய அட்ராக்ஷன்னால தான் இந்த பீட்டா கிளாம்ப் க்ளோசிங் நடக்குது. ஸோ ஒன்ஸ் பீட்டா கிளாம்ப் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா கிளாம்ப் லோடர் ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த யூனிட்ஸ் ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டவ் யூனிட்ஸை வந்து டிஎன்ஏ எக்ஸ் அப்படின்னும் ஆர் இந்த காமா யூனிட்டையும் டிஎன்ஏ எக்ஸ் அப்படின்னும் சொல்றப்படுது. இங்க இருக்கக்கூடிய இந்த டவ் யூனிட் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாலிமரேஸ் 3 உடைய ஆல்பா எப்சிலான் தீட்டா யூனிட் கூட பைண்ட் ஆகக்கூடிய புரோட்டீனா இருக்கு. அதே போல இந்த காமா யூனிட் வந்து இந்த கிளாம்ப் லோடரை வந்து இந்த லாகிங் ஸ்ட்ராண்ட் அந்த ஓகசாக்கி ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்க போய் பைண்ட் ஆகி அதாவது இந்த பீட்டா கிளாம்பையும் போய் பைண்ட் ஆகிறதுக்கு டிஎன்ஏவோட போய் பைண்ட் ஆகிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த காமா யூனிட்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 5 சப்யூனிட் இருக்கும் அப்படின்னு. அதுல 3 வந்து காமா சப்யூனிட், டெல்டா சப்யூனிட். இந்த டெல்டா சப்யூனிட்டா ஹால் ஏ அப்படின்னும் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய டெல்டா பிரைம் சப்யூனிட்டா ஹால் பி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த டெல்டா சப்யூனிட் இந்த லாகிங் ஸ்ட்ராண்டோடைய காப்பிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய கை அதாவது ஹால் சி அப்படின்னும் சை ஹால் டி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ரெண்டுமே 1:1 ரேஷியோல தான் இருக்கும். இந்த கை அண்ட் சை நம்ம பார்த்தோம் எங்க வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னா இந்த டவ் கூடயும் இல்ல இந்த காமா கூடயும் வந்து ஜாயின் ஆகக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் கூடயும் பைண்ட் ஆகக்கூடியதா இருக்கு. பிரைமர் டிஎன்ஏ கூட இருக்கக்கூடிய இந்த பிரைமர் வந்து ஏடிபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணி கிளாம்ப் லோடரை ரிலீஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி இந்த பீட்டா கிளாம்ப் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷன் மூலியமாகவும் இங்க ஒரு ஏடிபி யூட்டிலைசேஷன் நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் இந்த கிளாம்ப் லோடர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பாலிமரேஸ் 3 உடைய ஆல்பா கோர் கூட போய் இந்த கிளாம்ப் லோடர் அந்த பீட்டா கிளாம்ப் போய் பைண்ட் ஆக முடியும். இது யூகேரியோட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாம்ப் லோடரை வந்து ஆர்எஃப்சி அப்படின்னும் இதுல இருக்கக்கூடிய இந்த பீட்டா கிளாம்பை பிசிஎன்ஏ பிக்னா அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கிளாம்ப் லோடர் இந்த பீட்டா கிளாம்போட பைண்ட் ஆகிறது யூட்டிலைசஸ் ஏடிபி. அதை முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ அப்பதான் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஓப்பனா இருக்கக்கூடிய கிளாம்ப் வந்து க்ளோஸ் ஆக முடியும். க்ளோஸ் ஆனா இந்த டிஎன்ஏ கூட போய் என்சர்க்கிள் பண்ணி பைண்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகப்படுறது தான் இந்த கிளாம்ப் லோடர் ஆர் ஆர்எஃப்சி. அதுக்கப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 வந்து அட்ராக்ட் பண்ணப்படுது ஃபர்தர் ரெப்ளிகேஷன் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏக்கு. இங்க சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ கிளாம்ப் லோடர் அப்படின்னு. இந்த கிளாம்ப் லோடர்ல இருக்கக்கூடிய இந்த டவ் புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ டூப்ளெக்ஸ் வந்து இந்த கிளாம்ப் லோடரை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பீட்டா கிளாம்ப் க்ளோஸ் பண்ணப்படுது. ஸோ ஆஃப்டர் பீட்டா கிளாம்ப் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பைண்ட் ஆகக்கூடியது இந்த பாலிமரேஸ் 3. பீட்டா கிளாம்ப் பைண்ட் ஆகுறது இந்த பாலிமரேஸோட ஆல்பா சப்யூனிட்ல. அதுக்கப்புறம் இந்த டவ் புரோட்டீன் வந்து பைண்ட் ஆகக்கூடியது நியர் டு இந்த எப்சிலான் தீட்டா சப்யூனிட் ஆஃப் பாலிமரேஸ் 3. இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பாலிமரேஸ் 3 ஹோலோ என்சைம் அப்படின்னு சொல்றோம். இந்த பாலிமரேஸ் 3 ஹோலோ என்சைம் பத்தி இன்னும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த டவ் புரோட்டீன் வந்து அட்டாச் ஆகணும் பாலிமரேஸ் கூட அப்படின்னா இங்க ஒரு ஏடிபி யூட்டிலைசேஷன் நடக்குது. இப்போ நம்ம இந்த ஹெலிகேஸ் முன்னாடியே பார்த்தோம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஹெலிகேஸும் இங்க இருக்கக்கூடிய பாலிமரேஸோடைய டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். கிளாம்ப் லோடர் உடைய இன்னொரு ஹேண்ட் வந்து எதை கூட பைண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஹெலிகேஸ் கூட பைண்ட் ஆயிருக்கும். இந்த ஹெலிகேஸ் கூட பைண்ட் ஆயிருக்கிறதும் இந்த பாலிமரேஸ் உடைய ஓகசாகி ஃப்ராக்மெண்ட் நியூ டிஎன்ஏ சிந்தசிஸ் நடந்ததுக்கு அப்புறமா
ஒரு பாலிமரைஸ் வந்து ரிலீஸ் ஆயிடும். ஸோ அப்படிதான் இந்த டைரக்ஷனுடைய இந்த ரெண்டு பக்கம் புல் பண்ற டைரக்ஷனுடைய சேஞ்ச் நடக்கும். இதை இன்னும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோலயும் பார்ப்போம். ஸோ ரெடியா அடுத்த இன்னொரு பிரைமர் கூட போய் அட்டாச் ஆகி இன்னொரு பீட்டா கிளாம்ப் இந்த லோடர்ல ரெடியா இருக்கு. இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த யூகேரியோட்டிக் ரெப்ளிகேஷன்ல வரக்கூடிய கிளாம்ப் லோடரை நம்ம ஆர்எஃப்சி, அதாவது ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் சி அப்படின்னு சொல்றோம். இது காமா காம்ப்ளெக்ஸ், அதாவது ஈக்குவலா இருக்கக்கூடிய காமா காம்ப்ளெக்ஸுக்கு சிமிலரா தான் இருக்கும். ஆர்எஃப்சி ஒரு ஹெட்டிரோ பென்டாமர். அதுல ஆர்எஃப்சி 1, ஆர்எஃப்சி 2, 3, 4, 5 இப்படின்ற சப்யூனிட்ஸ் இருக்கும். இது மெயினா எந்த ஸ்பீஷீஸ்ல பார்க்க முடியும் அப்படின்னா செக்கரோமைசஸ் செராவிசியில. இந்த ஆர்எஃப்சி இந்த ரெப்ளிகேஷனை தவிர டீலோமியரோட மெயின்டெனன்ஸுக்கும், மிஸ்மேட்ச் ரிப்பேருக்கும், நியூக்ளியோடைட் எக்ஸிஷன் ரிப்பேருக்கும், டியூமர் சப்ரஷனுக்கும், ஆர் இந்த டிஎன்ஏ டேமேஜ் அப்போ இந்த G2M ஃபேஸ்ல நடக்கக்கூடிய டிஎன்ஏ டேமேஜோடைய செக் பாயிண்ட் அப்பவும் வந்து பைண்ட் ஆகி சரி செய்யக்கூடியதா இருக்கு. இப்போ யூகேரியட்ல இருக்கக்கூடிய இந்த காமா யூனிட், அது ஆர்எஃப்சி இப்படிதான் இருக்கும். அதே போல T4 பாக்டீரியோ ஃபேஜ்ல இருக்கக்கூடிய அந்த காமா யூனிட்டை என்ன சொல்றோம் அப்படின்னா GP44 அப்படின்னு சொல்றோம். இந்த வீடியோ லெக்சர்ல உங்களுக்கு இந்த கிளாம்ப் லோடர் பத்தின இன்டெப்த் டீட்டெயில் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.